சென்னைக்குள்ள டிராஃபிக் மூச்சு திணறினவங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் வந்தவங்களுக்கு இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். 1 லட்சம் ரூபாய் இருந்தா இந்த இடம் நம்ம புக் பண்ணிக்கலாம். ஓகே, வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 10 நிமிஷத்துல ரீச் ஆகிடலாம். பெருங்களத்தூர் வந்தா 4.5 கிலோமீட்டர் தான் வரும். வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் நமக்கு 5 நிமிஷத்துல போயிடலாம். 4500 வந்து ஸ்கொயர் ஃபீட், நம்ம ஜஸ்ட் 4200 கொடுக்கும். சிஎம்டிஏ பிளஸ் நேரா அப்ரூவ். நீங்க சுத்தி பாருங்க, நிறைய வீடுங்களுக்கு நடுவுல இருக்கு. 2 நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே எஸ்எஸ்பி வித்யாலயான்னு ஒரு ஸ்கூல் இருக்குங்க. வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் 1 கிலோமீட்டர்ல இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாராயணா ஸ்கூல் இருக்குங்க, நடேசன் ஸ்கூல் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சைத்தன்யா ஸ்கூல் இருக்கு. சைத்தன்யா ஸ்கூல் பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து ஒரு 1.5-2 கிலோமீட்டருக்குள்ள வரும். எல்லா ஸ்கூல் பஸ்ஸும் வருது, காலேஜ் பஸ்ஸும் உள்ள வருது. இங்க வந்து நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் 4 ஃபேசிங்லயுமே இருக்கு. 40 வருஷத்துக்கு மேல லீகல் டாக்குமெண்ட் நம்ம கிட்ட இருக்கு. இந்த இடம் சேஃப் அண்ட் செக்யூரான இடம். கவர்மெண்ட் அதுக்கான எல்லா வேலைகளும் செஞ்சாச்சு. இப்ப கைட்லைன் வேல்யூ இங்க எவ்வளவு? 3000 மேடம். சைட்டுக்கு வந்து ஏபிஎஃப் எடுத்து வச்சிருக்கோம். ஏபிஎஃப் 4 டேஸ்ல வந்து லோன் சாங்ஷன் எடுத்து கொடுத்துருவோம். பிளாட்டுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 80 to 90% பண்ணி தரும். தாம்பரத்துக்குள்ள எனக்கு ஒரு இடம் வேணும், ஒரு சைட் வேணும், அதுவும் சுத்தி வீடுங்களுக்கு மத்தியில நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு மத்தியில ஸ்கூல் பஸ் சைட்டுக்குள்ளேயே வந்துட்டு போகணும் அப்படிங்கறது. ஒரு பால் வாங்கணும், ஒரு காய் வாங்கணும்னா கூட எல்லாரையும் டிபெண்ட் பண்ணாம நம்மளே போயிட்டு வர மாதிரி ஒரு பர்டிகுலரான சூப்பரான ஒரு பிரைம் லொகேஷன் தேடுறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கானதான். மறக்காம யாரெல்லாம் வீடு தேடுறாங்களோ, இடம் தேடுறாங்களோ அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சைட்க்கு நம்மள கூப்பிட்டுருக்கிறது சார் தான். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரொம்ப 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 கடவுள் புண்ணியத்துல ரொம்ப நல்லா இருக்கும். உங்க பேர், உங்களுடைய கம்பெனி பேர் பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க சார். என் பேர் மூர்த்தி, எங்க கம்பெனி பேர் வந்து சங்கமம் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஓகேங்களா? எத்தனை வருஷமா நீங்க இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றீங்க சார்? 20 வருஷத்துக்கு மேல நாங்க ஃபீல்ட்ல இருக்கோம். 20 இயர்ஸ். அப்பனா இந்த ஃப்ளட் வரக்கூடிய ஏரியா எது, ஃப்ளட் வராத ஏரியா எது, ஈஸி டு அக்சஸ் எது, இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட்ன்றதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்ல, 20 இயர்ஸா நீங்க இருக்கிறதுனால. ஓகே, சோ இப்போ நம்ம எங்க சார் சைட் போட்டிருக்கோம்? இப்போ நம்ம வந்து தாம்பரத்துக்கு நியர்பை வந்து சைட் போட்டிருக்கோம். தாம்பரத்துல ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல நம்ம சைட்டுக்கு ரீச் ஆயிடலாம். பெருங்களத்தூர்னு பாத்தீங்கன்னா 5 நிமிஷத்துல ரீச் ஆயிடும். பெருங்குளத்தூர்ல ஒரு ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அது நம்ம சைட்ல இருந்து எவ்வளவு தூரம் வரும்? 1.2 கிலோமீட்டர். ஓகே, இப்பெல்லாம் யாருமே பாத்தீங்கன்னா ட்ரெயின் புக் பண்றது, கவர்மெண்ட் பஸ் பாக்குறது அதெல்லாம் யாருமே பாக்கிறது இல்ல. ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் போறது, ஸ்லீப்பர் கிளாஸ் பண்றது, அப்படியே போறது. ஏன்னா நான் அப்படிதான் போறேன், அதனால சொல்றேன். சோ அது வந்து ரொம்ப நியர்பை. எத்தனை கிலோமீட்டர் சொன்னீங்க ஆம்னி பஸ் ஸ்டாண்ட்? 1.2 கிலோமீட்டர். ஜஸ்ட் 1 கிலோமீட்டர்ஸ். ஓகே, நாங்க போட்டு பாத்துருவோம். இங்க வந்தோம்னா பரவாயில்லையா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. கூகுள்ல லைவ் லொகேஷன் பெட் இல்ல, நாங்க கூகுள் தான் நம்புவோம், கூகுள் தப்பா சொல்லாது. சரி, அதுக்கப்புறம் கனெக்டிவிட்டி என்னன்னு சரி இருக்கு? நம்ம அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 ரயில்வே ஸ்டேஷன், தாம்பரம் பெருங்களத்தூர் ரெண்டுமே நியர்பை. தாம்பரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 10 நிமிஷத்துல ரீச் ஆகிடலாம். ஓகே, பெருங்களத்தூர் வந்தா 4.5 கிலோமீட்டர் தான் வரும். 5 நிமிஷத்துல போயிடலாம். வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் நமக்கு 5 நிமிஷத்துல போயிடலாம். 5 கிலோமீட்டர் தான் வண்டலூர். அதாவது இது 3 ட்ரையாங்கிள் மாதிரி இதுக்கு சென்டர்ல இருக்கிறதுனால இது எந்த பக்கம் வேணாலும் நம்ம போயிடலாம், அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்பனா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் சொல்லுங்க சார். ஸ்கூல் நம்ம பார்த்தா சைட்டுக்கு பக்கத்துல ஜஸ்ட் 2 நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே எஸ்எஸ்பி வித்யாலயான்னு ஒரு ஸ்கூல் இருக்குங்க. ஜஸ்ட் தோ ஆப்போசிட்ல தான் இருக்கு ஸ்கூல். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் 1 கிலோமீட்டர்ல இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாராயணா ஸ்கூல் இருக்குங்க, நாராயணா இடெக்னோ. நடேசன் ஸ்கூல் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சைத்தன்யா ஸ்கூல் இருக்கு. சைத்தன்யா ஸ்கூல் பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து ஒரு 1.5-2 கிலோமீட்டருக்குள்ள வரும். ஓகே, எல்லா பஸ்ஸுமே வந்து நம்ம சைட்க்குள்ள வந்துட்டு போகுமா? எல்லா ஸ்கூல் பஸ்ஸும் வருது, காலேஜ் பஸ்ஸும் உள்ள வருது. ஓகே, இப்ப பஸ் ரூட்னு வெச்சுக்கோங்களேன், தாம்பரத்துல இருந்து இந்த இடத்துக்கு வரோம்னா எந்த பஸ் நம்பர்ஸ் இங்க வரும் சார்? 583D. இந்த பஸ் வந்து பாத்தீங்கன்னா தாம்பரத்துல ஸ்ரீபெரும்புதூர் போற பஸ். சோ நம்ம சைட் வாசல்லயே பஸ் ஸ்டாண்ட், ஜஸ்ட் 2 நிமிஷம் நடந்து வரது. இங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கு, அந்த இடத்துல நிக்குங்களா? ஓகே, சூப்பர். பஸ் ஸ்டாண்டோட ஸ்டாப்பிங் வந்து மருதம் அபார்ட்மெண்ட். மருதம் அபார்ட்மெண்ட். ஓகே, அதான் பஸ் ஸ்டாப். ஓகே, சரி. இப்பெல்லாம் வந்து ஸ்கூல், காலேஜ், பால், காய்கறி அது மட்டும் பாக்குறது இல்ல. இங்க நியர்பைல என்ன சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்கு, என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு அப்படின்னு நிறைய பாக்குறோம். இங்க நியர்பைல என்னென்னங்க சார் இருக்கு? நியர்பை பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் கேட்வே ஐடி செக்டார் இருக்குங்க. ஓகே, அதுக்கப்புறம் மன்னிவாக்கம் ஐடி செக்டார் இருக்கு. ஓகே, இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றவங்க பார்த்தா திருமுடிவாக்கம் இண்டஸ்ட்ரி இருக்கு. ஓகே, திருமுடிவாக்கம் இண்டஸ்ட்ரி நம்ம சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா 5 நிமிஷத்துல போயிடலாம், 4.5 கிலோமீட்டர் தான். ஓகே, அதே மாதிரி ஸ்ரீராம் கேட்வே பாத்தீங்கன்னா அதே சேம் டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு. மன்னிவாக்கம் பாத்தீங்கன்னா சேம் தான். மன்னிவாக்கம் இங்க இருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் தான் வரும். ஓகே, ஸ்ரீபெரும்புதூர் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி தான். ஓகே, 2 ஐடி செக்டார், 2 இண்டஸ்ட்ரி நியர்பை. ஓகே, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ். ஸ்ரீபெரும்புதூர் மட்டும் தான் ஒரு ½ an hour to 45 minutes போற மாதிரி இருக்கும். ½ an hourலாம் ஆகாது. பாத்தீங்கன்னா நமக்கு 13 கிலோமீட்டர் தான். 13 கிலோமீட்டர். 10 to 15 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடும். ஓகே, இன் கேஸ் உங்களுக்கு டிராஃபிக் இருந்தா கூட அதிகபட்சம் 15 to 20 மினிட்ஸ் போய்டும். இது 100 ஃபீட் ரோடு. ஏனுங்களா இதுக்குள்ள வந்து மக்கள் புழக்கங்கள்
கம்மி, ஒன்லி வந்து வெஹிக்கிள்ஸ் மட்டும் தான் போகும், அதனால டிராபிக் இதுல இருக்காது. அந்த மாதிரி ஏரியாவா இது? இந்த ஏரியால இருக்கிறவங்களுக்கு இத பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். சென்னைக்குள்ள டிராபிக்னு மூச்சு திணறனவங்களுக்கு, வீசிங் ப்ராப்ளம் வந்தவங்களுக்கு இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். எது பாத்தீங்கன்னாலும் அதிகபட்சம் 10 to 15 மினிட்ஸ் தான் அதிகபட்சமே நான் சொல்றது. சரி, இதுக்கு டிடிசிபி ரெரா அப்ரூவ்ட் அந்த மாதிரி சிஎம்டி பிளஸ் ரெரா அப்ரூவ்ட். சூப்பர். சென்னை லிமிட் குள்ளவே இருக்கு. கண்டிப்பா. தாம்பரம் கார்ப்பரேஷன் நியர்பை. சரி, இதுக்கான லோன்ஸ் எல்லாம் நீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்களா, இல்ல நாங்க தான் பாத்துக்கணுமா? இல்ல மேடம், கண்டிப்பா 100% லோன் நம்மளே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம வந்து பேங்க், அதாவது சைட்டுக்கு வந்து ஏபிஎஃப் எடுத்து வச்சிருக்கோம். ஏபிஎஃப் அப்பனா 2 டேஸ்ல லோன் சாங்ஷன் ஆயிடும். கண்டிப்பா அதிகபட்சம் 4 டேஸ்ல வந்து லோன் சாங்ஷன் எடுத்து கொடுத்துருவோம். ஓகே. கஸ்டமரோட ப்ரொஃபைல் பொறுத்து தான் வந்து லோன் எலிஜிபிள் வந்து பார்க்க முடியும். நம்ம வந்து பிளாட்டுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 80 to 90% பண்ணி தரோம். ஓகே. உங்க சிபில் ஸ்கோர் பொறுத்து அந்த பெர்சன்டேஜ் ஏறவோ இறங்கவோ செய்யும். சரி, எனக்கு ஒரு டவுட். ஒரு சிலர் வந்து நீங்க கொடுக்குற பேங்க்குக்கு போகணும்னு நினைப்பாங்க. எனக்கெல்லாம் வந்து ஒரு பேங்க் ராசியா இருக்கும். ஆல்ரெடி அங்க நான் லோன் போட்டிருப்பேன், அது சீக்கிரமா கட்டியிருப்பேன், அதே பேங்க்ல தான் வாங்கணும்னு நினைப்பேன். அதுலயே வாங்கிக்கலாமா, இல்ல நீங்க சொல்றது தான் அப்படியே வாங்கிக்கலாம்? தாராளமா பண்ணிக்கலாம். என்னன்னா கஸ்டமர் சைடுல போறப்ப ஒவ்வொன்றுக்கும் அவங்க போகணும், அப்ப அது கொஞ்சம் லேட் ஆகும். எங்க சைடுல போறப்ப அதிகபட்சம் ஒரு வாரமே ஜாஸ்தி. ஓகே, அது எங்களோட விருப்பம். கண்டிப்பா. அது உங்க சைடாவும் போலாம், என் சைடாவும் போலாம். சரி, ஓகே. இதுக்கு லீகல் கிளியரன்ஸ் எத்தனை வருஷத்துக்குங்க சார் வச்சிருக்கீங்க? டைட்டில் கிளியர் 40 வருஷத்துக்கு மேல லீகல் டாக்குமெண்ட் நம்ம கிட்ட இருக்கு. 40 வருஷத்துக்கு இருக்கு. 100%. ஓகே. இப்போ இது எல்லாமே நீங்க செக் பண்ணி தான் வச்சிருப்பீங்க. இருந்தாலும் நாங்க செக் பண்ணிட்டு நாங்க வாங்கிக்கலாம். எவ்வளவு அட்வான்ஸ் பண்ணா நீங்க எங்களுக்கு லீகல் கொடுப்பீங்க? ஜஸ்ட் 1 lakh per booking advance. 1 லட்சம் ரூபாவா? Yes. 1 லட்சம் ரூபாய் இருந்தா போதும். மீதி வந்து 90% வரைக்கும் லோனும் இருக்கு. 1 லட்சம் ரூபாய் இருந்தா இந்த இடம் நம்ம புக் பண்ணிக்கலாம். ஓகே. சிஎம்டிஏ ரெரா அப்ரூவ்ட் இருக்கு. நிறைய இண்டஸ்ட்ரிக்கும் ஐடி கம்பெனிக்கும் நடுவுல இருக்கு. பால் கடை, காய் கடை, பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே பக்கத்துல இருக்கு. ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப பக்கத்துல இருக்கு. அப்ப ரேட் வந்து பக்கத்துல இருக்குமா தூரமா இருக்குமா? இந்த லொகேஷன்ல பாத்தீங்கன்னா நம்மள விட யாருமே வந்துட்டு கம்மியா கொடுக்கவே முடியாதுங்க. ஏன்னா நாங்க விசாரிப்போம். பரவாயில்லையா? தாராளமா விசாரிச்சுக்கோங்க. இந்த லொகேஷன் பாத்தீங்கன்னா 4500 வந்து ஸ்கொயர் ஃபீட். நம்ம ஜஸ்ட் 4200 கொடுக்குறோம். நிஜமாவா? கண்டிப்பா. நாங்க அப்படி அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படிலாம் வந்து விசாரிச்சுட்டு வந்தோம்னா தாராளமா விசாரிச்சுட்டு வாங்குங்க. ஓகே. இன் கேஸ் உங்களை விட கம்மியா யாராவது கொடுத்துட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்க அதை விட கம்மியா உங்களுக்கு தரோம். அதுதான் எங்களுக்கு வேணும். இன் கேஸ் 4200 இங்க சொல்றாங்களா, இதை விட வேற யாராவது இந்த லொகேஷன்ல இந்த அம்யூனிட்டிஸோட குடுக்குறாங்கன்னா இவர் அந்த ரேட்டுக்கு இவர் கொடுத்துறாரா? இதுக்காகவே நீங்க ஒரு ஓலா வந்து ஹையர் பண்ணி சுத்திட்டு அதுல யாராவது கம்மியா தராங்களா இல்லைன்னு செக் பண்ணிட்டு இங்க வந்து வாங்கிக்கோங்க. அந்த ஒரு கேள்விக்கு பொருத்தமான ஆளை நான் தேடி குலுக்கல் முறையில தேர்ந்தெடுத்து சூப்பரான ஒரு பர்சன் வச்சிருக்கேன். சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லிடுங்க. சீதாபதி. இந்த ரியல் எஸ்டேட் ஃபீல்டுக்கு உங்களுக்கு எத்தனை வருஷம் சார் எக்ஸ்பீரியன்ஸ்? more than 20 years இருக்கு. more than 20 years. இதே ஏரியா வாங்க சார், தாம்பரத்துக்குள்ள? தாம்பரம் நம்ம சவுத் சர்க்கிள் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. சவுத் ஜோன்ல உங்களுக்கு நியர்பை இங்க போரூர்ல இருந்து செங்கல்பட்டு இந்த ஏரியா ஃபுல்லாவே நம்ம ரியல். ஓகே. நீங்க 20 வருஷமா பண்றதுனால ஹானஸ்டா நான் ஒரு இடம் வாங்க போறேன், அதுக்கு எப்படிங்க சார் இந்த இடம்லாம் செட் ஆகுமா நான் கேட்டேன் பாத்தீங்களா? அந்த மாதிரியே நீங்க எங்களுக்கும் சொல்லுங்க. இந்த இடம் ஃப்ளட் வருமா வராதா? எனக்கு இந்த ஏரியா தான் 2015ல மட்டும் ஒரே ஒரு இன்சிடென்ட். இது கவர்மெண்ட் எதிர்பார்க்கல, ஏன் தமிழ்நாட்டுல இருக்க யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. சோ இது வந்து ஒரு இன்சிடென்ட் தான். இத பத்தி யாருமே பயப்பட வேண்டாம். ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அது அன்எக்ஸ்பெக்டடா எந்த பிளானிங்கும் இல்லாத போது அது வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா பீப்புள்ஸும் நீங்க சுத்தி பாப்பீங்க, வீடுங்க இருக்கு. நிறைய வீடு எல்லாமே இப்ப 2-3 இயர்ஸ் முன்னாடி மோர் தென் ஒரு 5 years பிஃபோர் தட் கட்டின வீடுங்க தான். இந்த இடத்துல இவ்வளவு பேர் நீங்க பாப்புலேஷன் வந்திருக்கு ரீச் ஆயிருக்காங்கன்னா அந்த பயம் இருந்தா வந்திருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்கள் தெளிவாயிட்டாங்க. ஒரு சிலருங்க குழப்பவாதிகள்னா அதை பயந்துட்டே இருக்காங்க. என்ன மாதிரி வேற ஒண்ணு இல்ல, பயப்படுறவங்க தான் இருக்காங்க. அதனால ஒண்ணு நீங்க உரி பண்ணாதீங்க. இந்த இடம் சேஃப் அண்ட் செக்யூரான இடம். கவர்மெண்ட் அதுக்கான எல்லா வேலைகளையும் செஞ்சாச்சு. அதாவது ஒரு மக்கள் வாழ்றதுக்கான இடமா ரெசிடென்சியல் ஏரியாவா தான் லே அவுட்டுக்கே பெர்மிஷன் கொடுப்பாங்க. இது சிஎம்டி லிமிட்ல இருக்கு. அதனால நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். நியர்பை ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, பாப்புலேஷன், ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே. 2015 விட்டுடலாங்க சார். 2023ல இங்க எவ்வளவு தண்ணி தேங்கிச்சு? 2023ல ஆனஸ்டா சொல்லணும் பாத்தீங்கன்னா ஒரு 1 அடி 1.5 அடி மேடம். இது பாத்தீங்கன்னா ஒரு சேம் 1 டே மட்டும் தான். மழை பெஞ்சு விட்டு அடுத்த ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்குள்ள வெக்கேட் ஆயிடுச்சு. அந்த 1 அடி 2 அடிங்கிறது நாங்க ரெசிடென்ஷியலா இருக்கோம்ல அந்த இடத்துல கூட இருக்கு. அது ஒண்ணும் பண்ண முடியாது. இருக்கு. இது நீங்க பெருசா worry பண்ணிக்க வேண்டாம். இது பாத்தீங்கன்னா தென் ஒரு 1 டே நம்ம பாக்குற ஒரு வெயில் அதிகமா இருக்குன்னு சொல்ல சம்மர் சீசன்ல எப்படி நம்ம கஷ்டப்படுறோம் கூட எடுத்துட்டு வந்து மழை டைம்ல சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான். இதை நம்ம பெருசா worry பண்ணிக்க வேண்டாம். தாராளமா பாருங்க, சுத்தி பாருங்க, வீடுங்க தான் இருக்கு. ஓகே. அதாவது இடுப்பளவு தண்ணி நிக்கும், கார்
மூழ்கும் வண்டி மூழ்கும்ன்ற அளவுக்கு எல்லாம் இருக்காது. ஜஸ்ட் நீங்க போக ஓகே நிஜத்துல வாங்க, நல்ல இடம் தான், தாராளமா ஓகே. அந்த ஒரு அடிங்கிறது என்ன தெரியுமாங்க, இந்த அளவுக்கு இந்த ஆங்கிள் வரைக்கும் வரும். அப்ப ஆனா அதுல வண்டி போலாம் வரலாம். அது நம்ம நாங்க வண்ணாரப்பேட்டில இருக்கோம், அந்த வண்ணாரப்பேட்டில கூட அந்த அளவுக்கு தண்ணி எல்லாம் வரும் மழை பெய்யுற நேரத்துல. அதுக்கப்புறம் அது கிளியர் பண்ணி விட்டாங்கன்னா ஒன் டேல முடிஞ்சிடும். சூப்பரா இருக்குதுங்க சார். சரி மிஸ்டர் மூர்த்தி வந்து அவுட்டர் அம்யூனிட்டிஸ் எல்லாம் சொல்லிட்டாரு. இன்னர் அம்யூனிட்டிஸ் என்னென்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க சார். இன்னர் அம்யூனிட்டிஸ் நம்ம ஒரு பீப்புள்ஸ் இங்க ரெசிடென்சியலுக்கு என்ன தேவை, சோ இபி ஆகட்டும், வாட்டர் லாகிங் இல்லாம மூவ் ஆகுறதுக்கு ஆகட்டும், தென் செக்யூரிட்டி ஆகட்டும், சிசிடிவி கேமரா ஆகட்டும், இது எல்லாமே நம்ம கம்பெனி சைட்ல இருந்து கொடுக்குறோம். சோ ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஆல்மோஸ்ட் இந்த சைட்ல நம்ம கொடுத்துருக்கோம். இது எல்லாமே ஒரு ரெசிடென்சியல் பார்ட் தான். நீங்க எந்த ஒரு இதுக்காக வெளியே போய் தேட, இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன் ஒரு போன் கால் போட்டா உங்களுக்கு நியர்பை ஃபுட் ஆகட்டும், ஸ்விக்கி ஜொமேட்டோல இருந்து ஓலா ஊபர்ல இருந்து எல்லாமே இங்க வரக்கூடிய இடம், ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. இது ஃபுல்லா சிட்டி லிமிட்டட் ஏரியா தான். நீங்க இது அவுட்டர்லாம் கிடையாது. நீங்க சென்னை தாம்பரத்திலே தான் வாங்குறீங்க. சென்னைக்குள்ள சென்னைக்கு நடுவுல தாம்பரத்துல வாங்க, நகராட்சியில தான் வாங்குறீங்க. நீங்க worry பண்ணாதீங்க, நல்ல இடம். சோ நீங்க 4 பேருக்கு சொல்லுங்க, கண்டிப்பா நீங்களே ஒரு பிளாட் வாங்கி போடுங்க. 3 லட்சம் பேருக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேங்க சார். ஒன்னும் பயம் இல்ல. எனக்கும் கண்டிப்பா அதுக்கு ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுப்பாரு. அப்ப நான் இங்க வாங்கி போட்டுறேங்க சார். என்னென்ன ஃபேசிங்லங்க சார் இருக்கு? மேடம் இங்க வந்து நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் 4 ஃபேசிங்லயுமே இருக்கு. கஸ்டமருக்கு வந்து தேவையான விஷயங்கள் எல்லாமே நம்ம ஓகே. இந்த கார்னர் பிளாட்ஸ் இருக்கு, 1-2 பிளாட்ஸ் இருக்கு. ஓகே. சோ அகைன் பார்த்தா மினிமம் பிளாட்ஸ் ஒரு 850 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இருக்கு. ஓகே. மினிமம் 850 ல இருந்து 1200 இருக்கு. ஓகே. கஸ்டமருக்கு தேவையான ஒரு காம்பாக்ட் ஏரியா இந்த ஏரியா. இந்த ரியல் எஸ்டேட்க்கு வந்ததுல இருந்து ஒரு சில கம்பெனிஸ் நான் பாக்கும்போது கார்னர் பிளாட் ஒரு ரேட், நார்மல் பிளாட்டுக்கு ஒரு ரேட், அது ஃப்ரண்ட்ல இருந்தா ஒரு ரேட் அப்படிலாம் சொல்றாங்க. நம்ம கம்பெனில எப்படிங்க சார்? நம்ம நார்மலா எல்லாத்துக்கும் ஒரே ரேட் தான் ஆவரேஜ். ஏன்னா நம்ம சாரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் டிஃபரன்ஷியேஷன் பார்க்க மாட்டாரு. எம்ப்ளாய்க்கும் சரி, பிரைஸ் ஃபிக்ஸட் தான் 4200. என்னங்க சார் ஃபிக்ஸ்டுன்னு பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க, கொஞ்சம் அப்படி ஸ்லைட்லி நெகோஷியபிள் சொன்னா தானே சார்? ஒரு வெல்விஷ் வராங்கன்னா கண்டிப்பா நாங்க ஸ்லைட் நெகோஷியபிள் பண்ணி தரோம். ஓகே. பெஸ்டான கஸ்டமருக்கு பெஸ்டான பிரைஸ் பண்ணி தரோம். மூர்த்தி சாரும் சீதாபதி சாரும் பாத்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லா நம்மளுக்கு கொட்டி ஃபுல்லா டீடைல்ஸ் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இங்க சுத்தி பாருங்க, நிறைய வீடுங்களுக்கு நடுவுல இருக்கு. நம்ம வந்துட்டு நம்ம டெவலப் ஆகிறத பொறுத்து மத்தவங்க வந்து டெவலப் ஆகிற மாதிரி இடம் கிடையாது. நிறைய வீடுங்களுக்கு நடுவுல இவருக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்கு. அதை எடுத்து நம்ம பிளாட் போட்டு கொடுத்துருக்காங்க. 90% வரைக்கும் உங்களுக்கு லோனும் கிடைக்கிறதுனால ஒரு 1 lakh rupees அட்வான்ஸ் பே பண்ணிட்டு நம்ம இந்த இடத்த புக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே. ப்ரொஃபைலுக்கு ஏத்த மாதிரி மேக்ஸிமம் 90 to 95% ஃபண்டிங் பண்ணி தரோம். ஓகே. கஸ்டமர் ப்ரொஃபைல் பெஸ்டா இருந்தா சொல்லுங்க, 100% மூவ் பண்ணி நாம. அப்படியா? ஓகே. உங்க சிபில் ஸ்கோரை பொறுத்து உங்களுக்கு 100% கூட லோன் எலிஜிபிளா இருக்காமா? அப்ப கைட்லைன் வேல்யூ இங்க எவ்வளவுங்க சார்? 3000 மேடம். 3000 உங்களுக்கு லோனை பொறுத்தவரை நாங்க அஷூரன்ஸ் பெஸ்ட் பண்ணி தரோம். ஏபிஎஃப்னாலே பக்கா கிளியரன்ஸ் இருக்கிறதுக்கு மட்டும் தான் ஏபிஎஃப் கொடுப்பாங்க. உங்க சிபில் ஸ்கோர்ஸ் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா வித்தின் 2 to 4 டேஸ்ல லோன் எலிஜிபிள் ஆகி இந்த இடத்த நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அன்னைக்கே நீங்க கிரக பிரவேசம் பண்ணலாம். சரி, இன்கேஸ் நான் ஃபாரின்ல இருக்கேன், எங்க அப்பா அம்மாக்காக கட்டுறேன், இல்ல நான் வர்றதுக்காக கட்டுறேன், நீங்க கட்டி கொடுத்துருங்கன்னா நீங்க வீடு கட்டி கொடுத்துருங்க. நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஆல்ரெடி கூடுவாஞ்சேரியில ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம், கேளம்பாக்கத்துல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம். அதெல்லாம் பார்த்தா வில்லாஸே பண்ணிருக்கோம். ஓகே. கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட் இருந்தா மினிமம் 4 months, மேக்ஸிமம் 6 monthsல நம்ம வில்லா கட்டி கொடுக்குறோம். ஓகே. சோ பெஸ்டான சர்வீஸும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். சூப்பர் சார். வீடு வேணாலும் சொல்லுங்க, நம்ம பண்ணி தரோம். சரி, இப்போ இங்க இடமா ஒரு 850 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறேன்னா என்னது 39 lakhs. இன்கேஸ் வீடோட நான் வாங்குறேன் அப்படின்ற பட்சத்துல ஆல்மோஸ்ட் ஒரு 12 lakhs வரும். 50 ஸ்கொயர்னா ஒரு 10 lakhs வரும். ஒரு 49 lakhs 50 lakhs குள்ள பட்ஜெட் வீடு நீங்க பண்ணலாம். ஓகே. அதாவது அதிகபட்சம் ஒரு 50 lakhs இருந்தா இங்க இடத்தோட ஒரு சொந்த வீடு நாங்க இமிடியேட்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஒரு 3 to 4 monthsல நீங்க கட்டி கொடுத்துருவீங்க. சார், நீங்க எங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சொல்றீங்களோ அதே ப்ராடக்ட் தானே போடுவீங்க? உடனே இமிடியேட்டா எடுத்து அனுப்பிடுவீங்கல்ல? கிட்ட இருந்து அதுக்கான மெஷர்மென்ட் அண்ட் அதுக்கான என்னென்ன ப்ராடக்ட்ஸ் போடுறீங்க, என்னென்ன உங்களுக்கு அதன மெஷர்மென்ட் எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். இது நம்ம கிட்ட டெக்னிக்கல் டீம் இருக்காங்க, பில்டர்ஸ்க்கு டெக்னிக்கல் டீம் இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கான டெய்லி வீடியோஸ் அதெல்லாம் வந்துரும். என்னென்ன அப்டேட்டும் ஆன் டைம் அப்டேட் உங்களுக்கு வந்துரும். நாங்க கட்டுறது எங்க ஒர்க், பட் லைவ் விஷுவல் நீங்க தான் பார்க்க போறீங்க. அதனால நீங்க கட்டுற மாதிரி தான் ஃபீல் பண்ணி அந்த வீட்டை நீங்க குடி போயிடலாம். தாராளமா வாங்க. எங்கன்னு இல்லைங்க, நீங்க எங்க வீடு கட்டுறதா இருந்தாலும் அவங்க கிட்ட டெய்லி நீங்க என்னென்ன வரைக்கும் கட்டிருக்கீங்க, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் போட்டிருக்கீங்கன்னு வீடியோ கால்ல காட்ட சொல்லுங்க, வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லுங்க. அப்பதான் அது நம்மளுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். எல்லாருமே நல்லா தான் கட்டி தருவேன்வாங்க, நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும்னா இதெல்லாம் பண்ணணும். அந்த ஒரு ப்ராசஸை இவங்க இந்த கம்பெனில பண்ணி தராங்கன்னும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சரி, இங்க இடம் பிளாட்டோட ரேட் பர் ஸ்கொயர் ஃபீட் 4200 சொல்லிட்டீங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள், நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். அடுத்தது, இப்போ நீங்க இண்டிவிஜுவல் வீடா வாங்கணும் அப்படின்னா இந்த ஏரியால பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட்ஸ் நாங்க பாத்துருக்கோம். சிலதெல்லாம் ரீசேல்ஸ்க்குலாம் நாங்களும் வீடியோ எடுத்திருக்கோம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 45ல இருந்து 55 அது வரைக்கும் வருது. பழசா இருந்தா ஒரு 45 to 50 வருது. புதுசா இருந்தா 55ல இருந்து 60க்குள்ள வருது. இங்க இண்டிவிஜுவல் வீடு கட்டணும்னா அப்ப எவ்வளவு வரும்? நீங்க சொல்ற மாதிரி புதுசா இருந்தா ஒரு அபார்ட்மெண்ட்டே 65ன்னு போசல, நாங்க புதுசா ஒரு வீடே 65 க்ளோஸ் பண்ணி தரோம். இடத்தோட வீடே நீங்க 65க்கு தாராளமா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நாங்களே கட்டி கொடுக்குறோம். அதனால அபார்ட்மெண்ட்ன்றது ஒரு சில பீப்புள்ஸ் அத பர்ச்சேஸ், பட் ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கும். அதனால இண்டிவிஜுவல் வில்லா நீங்க 65ல நான் ஒரு வீடு சூப்பர் வீடு கட்டி தரோம். சூப்பர்.
சூப்பர். அதாவது பூமியில இருந்து ஆகாசம் வரைக்கும் எனக்கே சொந்தமா இருக்கணும்னா இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் ப்ரெஃபரபிள். ஸ்டீல் இருந்து 65 lakhsக்குள்ள உங்களுடைய ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஏத்த மாதிரி சார் கட்டி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப 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 மோஸ்ட் ப்ரீஷியஸான பிரைம் லொகேஷன். நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு நடுவுல, இண்டஸ்ட்ரியலுக்கு நடுவுல இருக்கு. நிலத்தடி நீரும் பாத்தீங்கன்னா நல்ல எத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல தாங்க சார் வருது? 40 ஃபீட்குள்ள எல்லாமே ஸ்வீட் வாட்டர் தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கல்டிவேட் லேண்ட், அதாவது விவசாயம் பண்ண இடம் தான். இந்த இடம் வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஓகே. தண்ணி நல்லாவே இருக்கும். 30 அடியில இருந்து 40 அடியில தண்ணி நல்லா வரும். ஓகே. பார்த்தீங்கன்னா தண்ணி எப்பவுமே இங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அங்க பெஸ்ட்டாவே இருக்கும். ஓகே, சூப்பர்ங்க சார். மேக்ஸிமம் சென்னையில இருந்து வெக்கேட் ஆகி வரவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை, அதுக்கப்புறம் இந்த மண்ணு பிரச்சனை, வாடகை பிரச்சனை, அப்புறம் பொல்யூஷன் பிரச்சனை, இதனால தான் வருவாங்க. பட் இது எந்த பிரச்சனையும் இந்த இடத்துல இருக்காது. ஹைவேல இருந்து கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ், அந்த பக்கம் லாரி போறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பஸ் ஸ்டாப் தான். ஒரு 700 கூட 500 மீட்டர்ஸ் தான், வாக்கபிள் தான். ஓகே. இன் கேஸ் அந்த ஹைவேவை வந்து டெவலப் பண்ணாலும் இது அடி வாங்காது. அந்த அளவுக்கு சேஃபான ஒரு ஏரியா தான். சோ இடம் வாங்கும்போது இதெல்லாம் நோட் பண்ணலாம். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக கொஞ்சம் நல்லாவே நெகோசியேஷன் பண்ணி கொடுத்துருங்க. அவங்க சந்தோஷப்பட்டாங்கன்னா நம்ம 2 பேருமே சந்தோஷப்படுறோம். பேரை சொல்லி வரட்டும், கண்டிப்பா பெஸ்டே பண்ணி தரோம். நீங்க எவ்வளவு படம் சங்கமம் ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்காக எல்லா சர்வீஸும் பண்ணி தரோம். சர்வீஸ் பெஸ்டா இருக்கும். பிளான் பண்ணுங்க. தேங்க்யூ so much. வாழ்க இடமுடன், வாழ்க வீடுடன்.